நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்க போகுது? மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். மகர ராசி நேர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது? ஏற்கனவே 7.5 வருடம் வச்சு செஞ்சார் சனி பகவான், வச்சு செஞ்சார். மகர ராசிக்காரங்க இந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட அனுபவங்கள், நீங்கள் பட்ட படிப்புகள், நீங்கள் கற்றுக்கிட்ட செயல்பாடுகள் அப்படின்னா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நிறையா இருக்கும். கூட இருக்கவங்க, நீங்கள் கற்றுக் கொடுத்தவங்க, உங்கள் உடன் பிறந்தவங்க, நீங்கள் கட்டிக்கிட்டவங்க, உங்களை பெற்றவங்க, யாருமே உங்களை விட்டு வைக்கலை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அழுத்தத்தை கிரக ரீதியாக சனி பகவான் கொடுத்தார். ராகு பகவானும் கூட சேர்ந்து உங்களுக்கு அற்புதமாக 1.5 வருஷம் செஞ்சார். ஸோ முயற்சிகள் எடுத்து போராடி முயற்சி எடுப்பதே விட்டுட்டேன்ப்பா. எதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு? முயற்சி எடுத்தாலும் அடிப்பாங்க, முயற்சி எடுத்தாலும் ஏமாற்றம் உண்டு, நம்பினாலும் ஏமாற்றம் உண்டு. எதுக்கு நான் ஏன் போராடணும் அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக வைத்து கொண்டு பயணித்து கொண்டிருந்த அன்பார்ந்த மகர ராசினியர்களுக்கு 2025 சனி பயிற்சியிலிருந்து ஒரு மாற்றம், குரு பயிற்சியிலிருந்து அடுத்த கட்ட படி, ராகு கேது பயிற்சியிலிருந்து ஒய்யாரமான படி, நல்ல ஒரு ஏற்றமான படி. ஒய்யாரமான படினா நல்ல ஒரு ஏற்றமான ஒரு படியை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கிறது. அப்படி என்னப்பா கொடுக்குது? அப்படி என்ன கொடுக்குது சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருந்தார். தற்போது உங்கள் ராசியை நோக்கி 2ஆம் இடத்துக்கு வர்றார். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் உங்கள் ராசியை நோக்கி 8ஆம் இடத்துல பயணிக்கார். 9லேருந்து 8க்கு போகிறார். ஸோ இந்த செயல்பாடுகள்லாம் நம்மளை எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுதுன்னா, அப்பா வழி உறவுலையும் ஆபத்தை சந்திச்சிட்டோம். அப்பா வழி உறவுனா என்னங்கிற மாதிரி ஒரு பாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகள் விஷயங்களை ரொம்ப ஏமாற்றம். தான் கூட வேலை பார்த்தவனே சின்ன பையன் கூட என்னை ஏமாற்றிட்டான், நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 2023 நவம்பர்லேருந்து நம்மளுடைய மகர ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுமே தன்னுடைய தாக்கத்தை உணவுபூர்வமாக உணர்றீங்க. ஒரு 2024 நவம்பர் 2024 ஏப்ரல் மாதத்துலேருந்து நவம்பர் எண்டு வரையுமே திருவோண நட்சத்திரக்காரங்க நம்பி ஏமாந்தது தான் அதிகம். ரொம்ப நம்பி ஏமாந்துட்டீங்க. தொழிலையும் சரி, உறவுகளையும் சரி, ரொம்ப நம்பி ஏமாந்துட்டீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். அதாவது 3 நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரக்காரங்களை மட்டும் ஈஸியாக அவங்களால கேட்ச் பண்ண முடியும்னு மற்ற ராசிக்காரங்களுக்கு தெரியும். அவிட்ட நட்சத்திரம் எப்படின்னா, ஓகே நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களை ஏமாற்றிட்டாங்க தெரிஞ்சால் கொஞ்சமாச்சும் பதிலடி கொடுத்துருவீங்க. ஒரு என்னன்னா ஒரு 60% உங்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா ஒரு 20% அவங்கள வச்சு செஞ்சுருவீங்க. என்னை ஏமாத்தினேல உனக்கு பதிலடி கொடுத்துருவேண்டா அப்படின்னு கொடுத்துருவீங்க. அதுபோல் உத்திராட நட்சத்திரக்காரங்க எப்படின்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% பாதிப்பு அடைஞ்சால் 40% ரிட்டர்ன் கொடுப்பீங்க. ஆனால் அது திருவோண நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுக்க முடியாது. உனக்கு ரிசர்வாக கொடுக்கண்டா அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் கொடுக்க முடியாது. ஆனால் வச்சு செய்ய நினச்சி ஒரு காலகட்டம் வந்துருச்சுன்னா உங்களை மாதிரி 100% வச்சு செய்கிறது யாருமே கிடையாது. அவ்வளோ தூரம் செஞ்சுருவீங்க உங்கள் தசா புத்தி வலிமையாக இருந்தால். இதுதான் உண்மை. யார்கிட்டனாலும் வச்சுக்கலாம், திருவோண நட்சத்திரக்காரங்கிட்ட வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அந்த வேதனையும் வலியும் வச்சு எப்படா இவங்களை திரும்ப பதிலடி கொடுப்போங்கிறத வச்சுக்கிட்டே சிரிச்ச முகமாக செயல்படுவீங்க, ஆனால் வச்சு செஞ்சுருவீங்க. இது இயல்பான கேரக்டர். ஸோ இப்படி நகர்ந்து கொண்டிருக்கும் மகராசி என்பவர்களுக்கு கடந்த 2024 ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரையும் திருவோண நட்சத்திரக்காரங்க பாதிக்கப்பட்டாங்க. டிசம்பர்லேருந்து உத்திராட நட்சத்திரக்காரங்க இப்போ வரையும் மே மாதம் வரையும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இவ்வளோ பாதிப்புகள், இவ்வளோ போராட்டங்கள் நட்சத்திர ரீதியாகவும் இருந்துச்சு, ராசியின் அடிப்படையிலும் பொதுவாகவே இருந்துச்சு.
ஸோ இதில் இருந்தெல்லாம் மாற்றம் கிடைக்க போகுது. என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய அங்கீகாரம் இனிமே மதிப்பளிக்கப்படும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை இனிமேல் கிடைக்கும். நீங்கள் உள்ளூரில் மதிப்பு வாங்கிறத விட வெளி மாநிலங்கள், வெளியூர்கள், வெளிநாடுகளில் உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் நிலைநாட்ட முடியும். அப்போ ஊர் விட்டு ஊர் போகணும், சரியா? அல்லது நாடு விட்டு நாடு போகணும், அல்லது தெரு விட்டாச்சு தெரு போகணும், வேறு தெருவிலையாக போய் பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ இந்த அமைப்பு உண்டு. வெளிநபர்கள், அதாவது நான் போக முடியாதுப்பா, நான் வந்து வெளியூரில் போய் இருக்க முடியாது, இல்லை வேறு தெருவில் போய் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னா, கட்டாயமாக வெளிநபர்கள் வந்து உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணும்போது லாபம் கிடைக்கும். ஏதாவது ஒன்று இடமிட்டு இடம் மாறுதல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. கலைத்துறையில் சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான துறைகளிலுமே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணி ஒவ்வொரு இடமா போய் பார்த்துருப்பீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் பார்த்துருப்பீங்க. கூப்பிட்றேன் சொல்கிறேன்னு சொன்னவங்க உங்கள் அப்பாயின்மெண்ட்டை கேட்டு நிற்பாங்க. நீங்கள் பேசலாமா, நம்ம யூடியூப் சேனல் வந்து நீங்கள் பேசலாமா, நம்ம டிவி சேனல் வந்து நீங்கள் பேசலாமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை கேட்டு நிற்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரசனை இருக்கும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே சில கருத்துக்கள் இருக்கும். அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இனிமேல் நீங்கள் செயல்படுத்துவீங்க. நேராக போய்கிட்டே இருப்பீங்க, வீட்டுக்கு போவீங்க, ஆனால் வீட்டுக்கு போக வேறு ஏதாவது பாதை நோக்கி பயணிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து குழப்பங்கள் மூலமாக உங்களுக்கு கடந்த காலம் நடந்திருக்கும். இனிமேல் எங்கே போகணுன்னு ஒரு இலக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இலக்கை அடையும் வரையும் உங்களுக்கு குழப்பமோ கவலையோ கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை. உங்கள் அப்பாவளி உறவுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள், அப்பா சொந்த பந்தங்க எங்கிட்ட பேசுறதே கிடையாதுங்க, எங்கள் அப்பா உறவு இருக்கான்னு கூட தெரியாது எனக்கு, எங்கள் சித்தப்பாவை பார்த்ததில்ல, பெரியப்பாவை இப்போ 2.5 வருஷமாக பார்க்கல, எங்கள் அத்தை என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தாங்க, எங்கள் அத்தை என்னை மதிக்கவே இல்லை, இப்போ என்னை கேர் கூட பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மகர ராசியில் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ இனிமேல் அந்த கவலை கிடையாது. உங்களுடைய அப்பாவளி உறவுகள் இனிமேல் உங்களை தேடி வந்து பேசுவாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாய் விட்டு சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும். இப்போ இது ஒரு பெரிய ப்ளஸ் தானே. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தாய் வழி தந்தை வழி உறவு நல்ல பலமாக உள்ள நபர்கள் அதிகமாக கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த 2 பாண்டிங்கும் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டும். அந்த பேஸ்மெண்ட்டும் நமக்கு நல்லா இருந்தால் பில்டிங் எப்படி கட்டலாம், ஒய்யாரமாக கட்ட முடியும். இந்த பேஸ்மெண்ட்டத்திலே பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் அப்படியே கஷ்டப்பட்டு தான் படியேறும். கஷ்டப்பட்டு படியேறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ அப்படி தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த பில்டிங் நல்ல பேஸ்மெண்ட்டை சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும்? இவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கி, இவ்வளோ மாற்றம் கிடைக்கி, இவ்வளோ உறவு ஒரு நமக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க, நான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பேங்கிறத ராகு பயிற்சி மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா, முடிஞ்ச அளவு உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய உணவு பழக்க வழக்க விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதுங்கிற விஷயங்களை கவனமாக இருக்கணும். பணம் பட்டுவாடா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். சிட்பண்ட்ஸ் நடத்துகிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசியில் யாரெல்லாம் சிட்பண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடத்துகிறீங்களோ, அதே போல் பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்களோ, அவங்களாம் வந்து பணத்தை பரிமாற்றம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பரிமாற்றம் பண்ணணும். ஏன்னா உங்கள்கிட்ட வாங்கினது 1 லட்சமாக இருக்கும், ஆனால் அவங்க இல்லை நான் 85 தான் வாங்கினேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அதுபோல் செக் போட்டு கையெழுத்து போட்டு தரீங்கன்னா செக் ஃபுல்லப் பண்ணி தான் நீங்கள் கையெழுத்து போட்டு தரணும். ஃபுல்லப் பண்ணாமல் எந்த செக்குமே போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த செக் மூலமாக உங்களுக்கு செக்கு வைக்கிறது எப்போனா 2026 உங்களுக்கு கண்டிப்பாக வச்சுருவாங்க. 2026 எண்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்த செக்குக்கு உங்கள் செக்கு வைக்க ரெடியாக இருப்பாங்க. உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி பாசமாக பேசி வாங்கிட்டு போனவங்க கூட உங்களுக்கு அகைனாக நிற்பான். அப்போ நீங்கள் முடிஞ்சளவு செக் கொடுக்கும்போது ஃபுல்லப் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டோ அதை லெட்டர்ஸ்லேயும் ஃபுல்லப் பண்ணி அதுபோல் நம்பர்ஸ்லேயும் ஃபுல்லப் பண்ணி தான் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அவசரப்பட்டு கொடுக்கக்கூடாது. யாராவது உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் உடனே ஓடோடி செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. போதும், நீங்கள் செஞ்சு உதவி செஞ்சு அடிபட்டு மிதிப்பட்டு உங்களை மிதிச்சுட்டு அவங்க ஏறி போனாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் போதும்.
சரியா? நீங்கள் உங்கள் வேலை, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய உறவுக்காக, உங்களை மீது உண்மையான அன்பு வைத்தவர்களுக்காக செய்த செயல்பாடுக்கு மட்டுமே செயல்படுங்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக செயல்படுங்கள். எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்காக செயல்படாதீங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி மாற்றத்தை கொடுக்கும். தேவையில்லாத நபர்களுடைய சேர்க்கைகள் இருந்தால், தவறான செயற்கை உள்ள நபர்களுடன் உங்களுக்கு பழக்க வழக்கம் மேபி தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்து விட்டால் விட்டு வெளியேறிவிடுங்கள். இல்லை என்றால் கிரகம் உங்களையும் சேர்த்து லாக் பண்ணிவிடும். ஏன்னா நல்ல விஷயங்கள், நல்ல அற்புதமான ஒரு பேரு மதிப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், அதை சார்ந்த நபர்களுடன் சேர்ந்து தான் பயணிக்கணும். நாம் போய் ஒரு சாதாரண ஒரு நபர் கூட போய் பயணித்தோம்னா நமக்கு அங்கீகாரம் இல்லாமல் போயிடும். ஸோ உங்களுடைய அங்கீகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. பயன்படுத்துகிற விதத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மகர ராசி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய செயல்பாடாக ராகு கேது பயிற்சி கொடுக்கும். இந்த ராகு கேது பயிற்சி அப்போ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற பத்திரகாளியம்மன் கோவிலை போய் வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு ராகால வேளையிலும் நீங்கள் உறுதியாக பத்திரகாளியம்மனை நாடி வழிபாடு செய்யும் பொழுது அந்த தாயின் அருள் முழுமையாக கிடைக்கப்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசியான நமக்கு இந்த ராகு கேதுக்கள் என்ன பண்ண போகிறாங்க இந்த 1.5 வருஷம், நன்மையா தீமையா அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது ராகுவும் கேதுவும் சேர்ந்து நல்லது பண்ணுறதுங்கிறது அரிது. ஒன்று நல்லது பண்ணால் ஒன்று கெட்டது பண்ணும், இல்லை ரெண்டும் கெட்டது பண்ணும். ராகுவும் கெட்டது பண்ணும், கேதுவும் கெட்டது பண்ணும். அப்படி வேணால் நிறையா இருக்கும். அப்போது நமக்கு மகர ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு ராகு பகவான் வருகிறார். 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு கேது பகவான் வர்றார். இப்போ என்ன நன்மை தீமைகள்? 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறார் பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் சொல்லலை, இதனுடைய பலாபலன்கள்லாம் ரிஷிகள் முனிவர்கள் சொன்னது. ராகு பகவான் 2ஆம் இடத்திற்கு மகர ராசிக்கு வருவதனால் தன நாசம் ஏற்படும். தனம்னா சேமிப்பு, பொருளாதாரம் கரையும், பொருள் நஷ்டம், தன இழப்பு, சேர்த்து வச்சதை இழக்கணும், திருட்டு பயம், அதிகமாக வெட்டி செலவு, தேவையில்லாத செலவு, ஊதாரித்தனமான செலவு, இதெல்லாம் பண்ணுறோம். சண்டை சச்சரவுகள் ஏற்படும். எங்கே பார்த்தாலும் சண்டை, நீங்கள் எங்கே போனாலும் சண்டை, திடீர்னு கோபம் வந்துடும், திடீர்னு சண்டை வந்துடும். உங்களை பற்றி தவறாக கருதப்படல். நீங்கள் நல்லவராக இருந்தாலும் உங்களுடைய பிம்பம் வெளியில் உங்களை தப்பாக பேசுவாங்க. பெண்களால் அதிக கெட்ட பெயர் அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கஷ்ட நஷ்டம் உண்டாகும். கஷ்ட நஷ்டங்கள், தேவையில்லாத கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் உண்டாகும். கௌரவ பழுது உண்டாகும். நம்ம மான மரியாதைக்கு கேடு. இவ்வளோ நாளாக சேர்த்து சம்பாரித்து வச்ச பெயர் புகழ் கௌரவம் அழிஞ்சு போயிடுது. தேவையில்லாத பழி பாவங்களுக்கு ஆளாகிறது. அபவாதம், படிச்சொல், கோர்ட் கேஸ், நீதிமன்ற பிரச்சனைகள், கிரிமினல் வழக்குகள், சிறைப்படுதல் இதெல்லாம் வருது. வீடு மனை போன்றவை இடிஞ்சு போகிறது. வீடு இடிஞ்சு போயிடுறது, மனை அழிஞ்சு போயிடுறது. அந்த மாதிரி தீ பாதிப்பு, நெருப்பு பயம் இதெல்லாம் உண்டாகுமா. குடும்பத்தில் பிரச்சனை, மனஸ்தாபம், கடுமையான செலவு இதெல்லாம் கொடுக்குறாரு. இருந்தாலும் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை. தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி தொழில், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம், இவங்களுக்கு ராகு நன்மையை கொடுப்பார். மொத்தமாக ராகு மகர ராசிக்கு 50 மார்க் போடுவேன், ஒரு 10 மார்க் போடலாம், அவ்வளோதான். கேது என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். கேது மகர ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். அதுவும் நன்மை கிடையாது. பெண்களால் கெட்ட பெயர் அவசியம் ஏற்படும். அவரும் அதான் போட்டிருக்கார் ராகுவும். பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக பழகணும். பெண்களால் கெட்ட பெயர் ஏற்படும். பெண்களாக இருந்தால் ஆண்களால் கெட்ட பெயர். பொருள் நஷ்டம் உண்டாகும். சேமித்த பொருள் தொலைஞ்சு போகும். நாமளே விற்று சாப்பிட்றது வேறு வழி இல்லாமல் நஷ்டம் உண்டாகும். பழி பாவங்களுக்கு ஆளாக நேரிடும். படமரத்துக்கடியில் நின்று பால் குடித்தாலும் பார்க்குறவங்க கண்ணுக்கு கல்லுன்னு தான் தெரியும். அந்த மாதிரி பழி பாவங்கள், தேவையில்லாத ஒரு அபவாதம், பிளேம்ஸ் இதுக்கெல்லாம் ஆளாகணும். எதிர்பாராத விபத்தும் ஏற்படும். ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் பொறுமையாக போகணும். அங்கஹீனம், அங்கம்னா என்ன? உடல். ஹீனம்னா குறைவு. உடலில் ஏதாவது அடிபடும், உடல்நல குறைவு, அங்கஹீனமே ஏற்படும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்க குறைபாடு, உடல் குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிறது தான் சொல்ல அங்கஹீனம். பார்த்துக்கணும். அரசாங்கத்தில் தலையிடவே கூடாது. அரசியலில் ஈடுபடவே கூடாது. யார்? மகர ராசிக்காரங்க. 1.5 வருஷத்துக்கு தலை காட்டவே கூடாதுன்னு போட்டிருக்கார் ரிஷி. அரசு வேலையில் இருந்தாலும் ஜாக்கிரதையாக வாய மூடி நம்ம வேலை என்ன உண்டோ அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. இல்லாட்டி பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் கண்டிப்பாக வரும்.
நண்பர்கள் உறவினர்கள் விலகி நின்று உங்களை பலப்பரீட்சையில் ஈடுபடுவார்கள். நீங்கள் படுற வேதனையை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு எகத்தாளமாக சிரித்து கைத்தட்டி சிரித்து உங்களுக்கே ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். எது எடுத்தாலும் தடங்கள், தாமதம், உடல்நிலை பாதிப்பு, யாரோ ஒருவரின் தெரிந்தவர், நண்பர், உறவினர் வீட்டில் யாரோ ஒருத்தருடைய மரணம் கூட நிகழலான்னு போட்டிருக்காரு. இப்போ சுத்தமாக சரியில்லை மகர ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி. இப்போ என்ன பண்ணணும்? சொந்த ஜாதகம் பார்க்கணும். சொந்த ஜாதகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் நன்மை தரக்கூடிய இடத்துல இருந்தால் இந்த கோச்சார பலன்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுலேயும் மோசமாக இருந்தால் இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். மகர ராசியாகிய உங்களுக்கு இந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக கவனிங்க. இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 2ஆம் பாவத்தில் வரக்கூடிய ராகு ஆகட்டும், அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய கேது ஆகட்டும், இதில் சில ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி மகர ராசிக்கு 3ஆம் பாவம் 9ஆம் பாவத்தில் இருந்தார் ராகு பகவானும் கேது பகவானும். ஓரளவுக்கு இது நல்ல ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த 7.5 சனி நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனாலங்க இதை நீங்கள் பூர்ணமாக அனுபவிச்சிருக்க முடியாது. என்னத்தான் உங்களுக்கு கைக்கு நிறையா எட்டினாலும் அதுக்கு வாய்க்கு பத்தாமலே போயிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும், நிறைய ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு கடன் ஏற்பட்டிருக்கலாம். இந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் அது எக்ஸ்டெண்டும் ஆகிருக்கும் சில பேருக்கு, மகர ராசிக்காரங்களுக்கு. ஆனால் இப்போது வந்து உள்ள காலம் ஒரு அருமையான ஒரு பொற்காலமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துதுங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்திலே வரக்கூடிய ராகு பகவான். அதனால் வந்து பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். முக்கியமாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள். ராகுங்கிறது வேற்று மொழி பேசுகிறவங்க, ராகுவினுடைய சிக்னிஃபிகண்ட்டு. அதனால் அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களாங்க, வேற்று மொழி பேசுகிறாங்க, அவங்களால உங்களுக்கு ஒரு ஆதாயம் ஏற்படுறது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோகமும் உண்டாகும். அது ஒரு கூடுதலான ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதனால் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இப்போ வெளிநாடு போவீங்க. கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கேது பகவான் தான். அந்த கேது பகவான் அஷ்டமத்தில் மறைகிறார். பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு உடையவர். அந்த மகர ராசிக்காரங்களுக்கு சூரிய தசை நல்லது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு உடையவராக இருந்தாலும் ஆயுள் ஸ்தானத்திற்கு உடையவர். அவரினுடைய காலத்திலே தான் மகர ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஒரு முக்கியமாக வீடு கட்டுறதாகட்டும், அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாகட்டும், அல்லது வந்து ஒரு திருமணம் நடைபெறுவதாகட்டும், அதற்கெல்லாம் சூரியன் ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக போய் உட்கார்ந்துருப்பார். சரி, அந்த சூரிய திசையில் சூரியனுக்கான பலன் அதிகமாக கிடைக்கும். எப்போங்க சூரிய திசை கிடைக்கும்? சூரிய திசை வரும் மகர ராசிக்காரங்களுக்கு. உங்கள் ஜாதகத்தை நான் சொல்கிறத வேணால் எடுத்து பாருங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு சூரிய திசை அப்படிங்கிறது வெறும் ஒரு சின்ன வயசுலேயே ஒன்று போயிருக்குங்க, 4 வயசுலேயே முடிஞ்சிருக்கும், அல்லது 90 வயசுக்கு மேலே தான் வரும். இதில் ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருக்கா? சூரிய திசைனா இருக்கவே இருக்காது. மகர ராசிக்காரங்களுக்கு சூரிய திசை பிரயோஜனமே கிடையாது. ஆனால் அந்த திசையில் தான் பல நல்லதுகள் இருக்குன்னுன்றீங்களா, அது எப்போ தாங்க கிடைக்கும் அப்படின்னா, இந்த திசையினுடைய விஷயம் எப்போ கிடைக்கும்னா, எப்பெல்லாம் சூரியனுடைய சேர்ந்து இருக்க, அதாவது சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய திசையில் இது ஏற்படலாம். அல்லது இது மாதிரி கோச்சாரத்திலே சூரியனினுடைய நட்சத்திர வீட்டிலே முக்கிய கிரகங்கள், ஒரு சாயா கிரகமோ தாரா கிரகமோ போகும்போது அந்த சூரியனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் அஷ்டமஸ்தானத்தில் கேது மறைஞ்சு தான் இருக்கார். அதில் ஒன்றும் மாற்றமே அல்ல. அவர் சில கஷ்டத்தை கொடுப்பார், குடும்பத்தில் சில விஷயமான ஒரு பொருளாதார செலவுகள் அதிகமாக கொடுப்பார், எல்லாமே கொடுப்பார். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்லது என்னன்னா, சூரிய திசையிலே உங்களுக்கு என்ன நல்லதுகள் நடக்குமோ அந்த நல்லதை இப்போதே ஏற்படுத்திடுவார். சூரிய திசையில் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது வரப்போகுதா, அதை இப்போவே உங்களுக்கு வந்துடும். அந்த சூரிய திசைக்கான நல்ல சமன்பாடுகளை இப்போ கொடுத்துருவார். அதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. சரி, சூரிய திசையில் என்னங்க நல்லது நடக்கும் எனக்கு அப்படின்னா, அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் சூரியன் இருக்குதோ, எந்த இடத்துல சூரியனை உங்கள் ஜாதகத்திலே ஸ்புடம் இருக்குதோ, இப்போ 2ல் இருக்குன்னு வச்சுப்போம், இந்த சமயம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். 7ஆம் பாவத்தில் இருக்குன்னு வச்சுப்போம் உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில்.
ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்டிங்களா, கல்யாணம் முடிஞ்சிடும். 11ல் இருக்கா, லாபம் உயரும். ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது 12ஆம் பாவத்தில் மறைந்தாலோ சில ராஜ அபராதங்கள் ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குது. அதனால் மகர ராசிக்காரங்க நிச்சயமாக ஒரு தடவை உங்களுடைய செல்ஃப் ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம். அதே மாதிரி 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி முடியுது. சரிங்களா? அதனால் அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதோட தான் 7.5 உங்களுக்கு முடியுது. அதுலேயும் நீங்கள் நல்லா கவனமாக இருக்கணும். இதில் முக்கியமாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 7.5 முடிஞ்ச பிறகு உங்களுக்கு 3ஆம் பாவத்திலே சனி பகவான் வந்துடுவார். பல நல்ல விஷயங்கள் ஏற்படும். இதில் கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு குரு பகவான் மறைந்து இருந்தாலும் கூட, 6ஆம் பாவத்திலே குரு மறைந்து இருந்தாலும் கூட அவருடைய பார்வை இப்போ உங்களுடைய 2ஆம் பாவத்திற்குரிய ராகுக்கு கிடைக்கிறது நல்லது. அதனால் பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். தேக்க நிலைகள் அப்படிங்கிறதும் மாற்றமாகும். செலவுகளும் இருக்கும். அதனால் முக்கியமாக இந்த மகர ராசிக்காரங்க வழிபாடு செய்யணும்னா பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க. சங்கடஹர சதுர்த்தி தோறும் பிள்ளையாருக்கு, சங்கட சதுர்த்தினா ரொம்ப டெய்லியில் அப்படிலாம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 12 சங்கடஹர சதுர்த்தி தாங்க வரும், ஒன்றுமே கிடையாது. அதனால் சங்கடஹர சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு பழங்கள், அவருக்கு ரொம்ப பிடிச்சது பழங்கள். அதனால் அந்த பழங்களை அரிஞ்சு பஞ்சாமிர்த அபிஷேகத்துக்கு அவருக்கு நல்ல உபயம் பண்ணுங்க. தேன் அபிஷேகம், அதே போல் அபிஷேகத்துக்குன்னு இந்த வெள்ளை, நாட்டு சர்க்கரை, கற்கண்டு, இந்த மாதிரியான விஷயங்களை அவருக்கு அபிஷேகம் சனிங்க. இந்த நல்ல பலனும் இந்த கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷத்திலிருந்து நிவர்த்தியும், வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றமும், சூரியனினால் ஏற்படக்கூடிய அமோக பலனும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. மகர ராசி என்பர்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறாரு. 8ஆம் இடத்துல கேது பகவான். 2ஆம் இடம்ன்றது தனம், குடும்ப, வாக்கு ஸ்தானம். மகர ராசி என்பர்கள் வாயவே திறக்கிறது இல்ல மேடம். வாயை திறந்தாலே பிரச்சனை தான் வருது. இதுல வேற நீங்க ராசிக்கு ராசி, ஒவ்வொரு பயிற்சிக்கு பயிற்சி வாயில நிதானமான ஒரு வார்த்தைகள் வரணும், நிதானமான வார்த்தைகள் வரணும்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்றோம். நாங்க வாயவே திறக்கிறது இல்லை, ஆனாலும் பிரச்சனைகள் எங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. அந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள், கிரகங்களினுடைய கோச்சார நிலவரங்கள், உங்களுடைய தசா புத்திகள், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து சில கெடுபலன்களை கடந்த காலத்துல கொடுத்துட்டு இருக்குது. இந்த காலத்துல இன்னமும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலநிலை. ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி ஒரு பக்கம் முடிந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகு பகவான் இறங்கி இருக்கிறாரு. எப்படி நம்ம கும்கி படத்துல கொம்பன் இறங்குவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த கொம்பன் இறங்கி இருக்கிறாரு. ராகுன்ற கொம்பன் இறங்கி இருக்கிறாரு. இந்த சர்ப்ப கிரகங்கள், நம்ம எந்த கிரகத்துக்கு நம்ம ரொம்ப பயப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுன்ற கிரகத்துக்கு தான் ரொம்ப பயப்படணும். கேது பாத்தீங்கன்னா நம்மளே பிழிஞ்சு எடுத்துருவார், நம்மளை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாரு. நம்ம கிட்ட இருந்து எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஞான நிலையே கொடுத்துருவார் அந்த கேது பகவான். கேதுன்றது ஞானகாரகன். நம்ம ராகு பகவான், நம்ம கொம்பன் பாத்தீங்கன்னா அந்த அளவுல வந்த ஒரே அடிதான், அந்த அடியில இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு இந்த ராகு பகவான் சில வேலைகளை அபரிமிதமாக செய்வார். எந்த இடத்துல அவர் நம்மளை ரொம்ப மேல தூக்குவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, எளிமையான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பணம்னு எந்த அளவுக்கு நம்ம ஓடுறோமோ அந்த அளவுக்கு அந்த ராகு பகவான் நம்மள பின்னாடி தள்ளிக்கிட்டே இருப்பார். அந்த அளவிற்கு இந்த ராகு பகவான் அவருடைய கர்ம வேலைகளை அதிகப்படியாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். பணம் ஓடும் போது கண்டிப்பா கிடைக்கும், ஆனா அந்த பணத்துக்கு பின்னாடி பெரிய வெடிகுண்டே வச்சிருப்பார் ராகு பகவான். எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்தை கொடுக்குறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பெரிய ஒரு மனித வெடிகுண்டு மாதிரி பெரிய ஒரு ஆப்பு வச்சிட்டு இருப்பாரு இந்த ராகு பகவான். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எதிர்மறையாக சொல்லும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் வலிக்கதான் செய்யும். மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம்
அதுல எதிர்மறையாக சொல்லும் போது சில பேருக்கு மன வருத்தங்கள் அதிகப்படியா வரும். அதுக்கெல்லாம் நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கத்துவாங்க, என்ன மேடம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இதுவே இல்லையா, இப்படி எதிர்மறையா சொல்றீங்களே, நாங்களே சொத்து நூடுல்ஸா போயிட்டு இருக்கிறோம்னு. எங்களுடைய வேலை உங்களை பிரச்சனையிலிருந்து காக்கக்கூடிய வேலை தான். அதனாலதான் நாங்க என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன மாதிரியா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத சொல்றோம். அதனால எதிர்மறையாக இருக்கும்போது கண்டிப்பா அதை சொல்லிதான் ஆகணும். உங்களுடைய மன ஆறுதலுக்காக 2ஆம் இடத்துல ராகு பகவான் வருகிறாரு, உங்களுக்கு சூப்பரா இருப்பீங்க, குடும்பத்தோட சேர்ந்து இருப்பீங்க, உங்களுடைய பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நாணயமா இருக்கும், இப்படிலாம் சொன்னோம்னா அது ஜோதிடமே கிடையாது, அது தவறான ஒரு ஜோதிடம். அதனால இந்த காலகட்டம் மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வாக்கு தவறக்கூடிய ஒரு நேரம். ஒரு இடத்துல ஒண்ணு பேசுவீங்க, இன்னொரு இடத்துல இன்னொன்னு பேசுவீங்க, அந்த மாதிரியாக ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. யாரு உங்க மேல நம்பிக்கையோட இருக்கிறாங்களோ அவங்களே பாத்தீங்கன்னா உங்களை பார்த்து கொஞ்சம் வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய கால சூழ்நிலை நீங்க அந்த மாதிரியாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. அதனால மற்றவர்களுக்காக நீங்க இது பண்ணும்போது அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே கடந்த காலத்துல உங்களுக்கு 1.5 வருடத்துல ஏதாவது குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏன்னா சனி பகவான் இருந்துட்டு போயிருக்கிறார் இல்லையா, அவர் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ன்றது இருந்திருக்கும். அது ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்திருக்காது, விவாகரத்து வரைக்கும் போயிருந்திருக்காது. ஆனா ராகு பகவான் நீ பெயர்ச்சி ஆகி வரும்போது கண்டிப்பாக அது விவாகரத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஆனா இந்த தசாபுத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தசாபுத்தின்றது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு வீட்டு வாசல்ல ஒரு நிலவாசல் இருக்கோ, நிலவாசல் மாதிரி தான், மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி தான். மெயின் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த தீய சக்தி ஒண்ணும் உள்ள வராது. மெயின் என்ட்ரன்ஸே தீய சக்தியாக இருக்கும்போது அங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லாத்தையும் இழந்துதான் நீங்க மீண்டு தருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உடல் நலன்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மகர ராசி என்பர்கள் 7.5 சனியிலேயே அதிகப்படியான விபத்துக்களை சந்தித்தவர்களும் நீங்க மகர ராசி என்பர்கள் தான். இப்போ 8ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆபரேஷன் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கடன்னால அவமானப்படுறது, இது நாள் வரைக்கும் வாங்கிய கடன் நீங்களே மனசுல போட்டு உறுத்திட்டு இருப்பீங்க, இப்போ சமுதாயத்துக்கே தெரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய கடன்னால அதிகப்படியாக உங்களை அவமானப்படுத்தி பேசுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அப்போ எங்களுக்கு நல்ல வாழ்க்கையே வராதா, எப்பந்தான் எங்களுக்கு நல்ல வாழ்க்கை வரும் அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை எப்போ வரும், சனி பெயர்ச்சி ஆன உடனே நீங்க இடமாற்றம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த இடமாற்றம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு டெவலப்மெண்ட், ஒரு வளர்ச்சியை தேடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அது யாரெல்லாம் மாறாம இருக்கிறீங்களோ, வேலை மாற்றமோ இடமாற்றமோ யாரெல்லாம் மாறாம இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே 100% பிரச்சனையை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இந்த ராகு கேது பெயர்ச்சி. அதனால இடமாற்றம் செஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க தாராளமா இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. இதுல விருப்பப்படணும்ன்ற ஒரு இதுவே இல்லை, நெசசரியா அதாவது அத்தியாவசியமாக நீங்க இடமாற்றம் செஞ்சுக்க கூடிய ஒரு நேரம். நீங்க நான் இங்கே இருந்து நான் இங்கே வளர்ந்து இங்கே சாதனையை செய்யணும்னா கண்டிப்பா இந்த கிரகங்கள் உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கவே கொடுக்காது. வெளியூருக்கு போங்க, வெளிநாட்டுக்கு போங்க. வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான வளர்ச்சி மாதிரி இந்த காலகட்டம் பெரு வளர்ச்சி கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த வளர்ச்சின்றது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்களை உள்ளூர் ஆட்கள் மதிக்கவே மாட்டாங்கங்க, உங்களை ஒரு ஈ எறும்புக்கு கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா வெளியூர் ஆட்கள் உங்களுக்கு சிவப்பு கம்பளம் நீட்டி வரவேற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், வெளியூருக்கு போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, இடமாற்றம் பண்ணிக்கோங்க. சொந்த வீடு இருக்கு மேடம், சொந்த வீடை விட்டுட்டு எப்படி போக சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். இப்ப சொந்த வீடு தான் இப்ப எல்லாருக்குமே பிரச்சனை. அதனால சொந்த வீட்டை விட்டுட்டு நாங்க எங்களுக்காக பார்த்து பார்த்து கட்டின வீடு, எங்களுக்காக எங்களுடைய உசுரை கொடுத்து கட்டின வீடு, வாயை கட்டி வயிற்ற கட்டி சேமிச்சு நாங்க வைத்த வீடு அப்படின்ற மாதிரியெல்லாம்
நிறைய டயலாக்லாம் வச்சிருப்பீங்க. ஆனா அந்த சொந்த வீடு தான் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்குது. அது தெரியாம நீங்க அந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு அது மிக அதிகப்படியான வளர்ச்சிகளை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறீங்க மகர ராசி அன்பர்கள். அந்த சொந்த வீட்டுல இருந்து என்னைக்கு வெளியில வர்றீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள்ன்றது கண்டிப்பா இருக்கு. இப்போ அதை நீங்க செஞ்சிட்டீங்க, ராகு கேது பெயர்ச்சியில செஞ்சிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ன்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை மாற்றம் ஒரு அத்தியாவசியமானது, இடமாற்றம் ஒரு அத்தியாவசியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப பொறுப்புகள்ல இருந்து நீங்க இந்த காலகட்டத்துல தப்பிக்கவே முடியாது. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ரொம்ப லெதார்ஜிக்கா இருந்திருப்பாங்க சில பேர்லாம். 7.5 சனியில கூட இந்த அளவுக்கு இவர்கள் ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு கெடுபிடியான ஒரு காலகட்டம். இந்த குடும்பத்தினால ஏதாவது சில பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு அவமானங்கள், அசிங்கங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப கவனமா செயல்படுங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளை ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைங்க. படிக்க வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் உரிய ஒரு வளர்ச்சியா தான் இருக்கும். அவர்களை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். வயதானவர்களா இருந்தீங்கன்னா அந்த உடனடி மருத்துவ உதவிகள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கும்.